சென்னை அனகாபுத்தூரில் தோழிகளுடன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த இளம்பெண் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கணவனை பிரிந்து வாழ்ந்த பெண்ணுக்கு சீக்ரெட் காதலனால் நேர்ந்த கொடூரத்தின் பின்னணி என்ன? பெங்களூருவைச் சேர்ந்த ரேஷ்மா அசோக் தம்பதிக்கு கடந்த 10 வருடங்களுக்கு முன் திருமணம் நடைபெற்று 2 குழந்தைகள் உள்ளனர். குடும்ப பிரச்சனை காரணமாக கணவரை விட்டு பிரிந்த ரேஷ்மா கடந்த 2 மாதங்களாக மகள் யாத்திகாவுடன் சென்னை அனகாபுத்தூர் சத்யா நகரில் வாடகை வீட்டில் வசித்து வந்தார். அப்பொழுது ரேஷ்மாவின் அத்தை மகனான விஜய் அடிக்கடி ரேஷ்மாவின் வீட்டிற்கு சென்று நெருக்கமாக பழகி வந்துள்ளார். அப்பொழுது ரேஷ்மாவுடனான விஜயின் காதல் குற்றாலத்து அருவியாக கொடவென கொட்ட, செல்லம் நீ இல்லாம என்னால இருக்க முடியலடி, உன் புருஷங்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிரு, நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா வாழலாம், சரியா செல்லம் என கூறியுள்ளார். ஆனால் விஜயின் ஆவேச புத்தியால் ரேஷ்மா லைட்டாக பின்வாங்கி உள்ளார். காதல்னா ஓகே, கல்யாணம்னா இவன் கூட வாழ முடியாதே, டார்ச்சர் செய்தே நிம்மதியை கெடுத்துருவானே என அச்சப்பட்டுள்ளார். இதனால் விஜய், இனி என்னை பார்க்க வராதடா, நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன், நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ என அட்வைஸ் கொடுத்திருக்கிறார். ஆனால் விஜயின் காதல் ஆட்டம் அடங்கவில்லை. அடிக்கடி திருமண அழுத்தம் கொடுத்து ரேஷ்மாவை தொல்லை செய்து வந்துள்ளார். அப்படித்தான் புதன்கிழமை இரவு விஜய் மீண்டும் தனது காதல் தொல்லையை தூக்கலாக கொட்ட, அதில் குழம்பில் உயிருடன் போட்ட மீன் போல குதித்த ரேஷ்மா விஜயை திட்டி தீர்த்துள்ளார். அதில் விஜய் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டே அங்கிருந்து புறப்பட்டு விட்டார். உடனே கதவை பூட்டிய ரேஷ்மா அருகில் வசிக்கும் தனது தோழி மரியா மற்றும் அவரது சகோதரி ஜெனிஃபர் ஆகிய இருவரையும் துணைக்கு அழைத்து தனது வீட்டில் தங்க வைத்துள்ளார். அப்போது மீண்டும் அதிகாலை அங்கு சென்ற விஜய் கதவை டம என தட்டி தூக்கத்தை கரைத்து மரண பீதியை காட்டியுள்ளார். அதிர்ச்சியில் உள்ளே இருந்த பெண்கள் கதவை திறக்க மறுக்க, அதில் சைக்கோவாக மாறிய விஜய் வீட்டின் ஜன்னல் வழியாக கையை உள்ளே நுழைத்து கதவை திறந்து புகுந்துள்ளார். திட்டமிட்டு கையில் எடுத்துச் சென்ற பெப்பர் ஸ்ப்ரேவை கண்ணில் சர்ரென்று அடித்து நிலைகுடையச் செய்து கத்தியால் அவரின் கை, கால் மற்றும் கழுத்து பகுதிகளில் சரமாரியாக குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினார். இதனிடையே இரத்த வெள்ளத்தில் சரிந்த ரேஷ்மா சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். உடன் இருந்த தோழிகளின் அலறல் சத்தம் கேட்டு கூட்டம் கூடிய ஏரியா மக்கள் சங்கர் நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்து இறந்த ரேஷ்மாவின் உடலை மீட்டு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய விஜயை 3 தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். கொலைக்கு ரகசிய தொடர்பு காரணமா அல்லது வேறு ஏதேனும் சொத்து விவகாரமா என்று பல்வேறு கோணங்களில் விசாரணை நீடிக்கும் நிலையில் கொலையாளி விஜய் சிக்கிய பின்னரே கொலைக்கான உண்மை பின்னணி குறித்து தெரிய வரும்.